இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஜூன் 10ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா, அவருடைய விருப்பப்படியே அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அள்ளிநகரத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் அவங்களுடைய விருப்பப்படி பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்திருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே கூட இவர் இறந்து ஒரு 2 நாள் கழித்து அவருடைய வீட்டுக்கு ஒரு நீல நிறத்தில் சூட்கேஸ் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ அந்த சூட்கேஸ் என்ன இருந்துச்சு, அந்த சூட்கேஸ் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்த உடனே எல்லாருமே தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு அந்த சூட்கேஸில் அப்படி என்ன விஷயமானது நிறைந்திருந்தது. ஏன் அந்த சூட்கேஸை திறந்த உடனே மகளோ சரி மனைவியோ சரி எல்லாருமே இவ்வளோ அதிர்ச்சி ஆனாங்க. அதை விட ஒரு அதிர்ச்சி மருமகளுக்கும் காத்திருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இயக்குனர் இமயம் திரைத்துறையில் மாபெரும் புரட்சியை செய்தவர் பாரதிராஜா. ஸோ என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியவர் பாரதிராஜா சார் தாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மோடு இல்லை. இதுக்கு முக்கியமான காரணமே கடந்த ஆண்டு அவருடைய மகனுடைய இறப்பு தான். தன்னுடைய மகன் இறந்ததில் இருந்து இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடைஞ்சி போயிட்டார். ஏன்னா இவ்வளோ வயதோதிகமாக இருக்கக்கூடிய இவர், பாரதிராஜா சாருக்கு பார்த்திங்கன்னா 84 வயதாகுது. ஸோ இந்த ஒரு தள்ளாடக்கூடிய நிலையிலையும் தான் மகன் தனக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு கரும காரியங்களை எல்லாத்தையுமே அவருக்கு இவர் செய்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ அதில் இருந்தே பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா நிறைய சிகிச்சைகள் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய மகனுடைய இழப்பு பார்த்திங்கன்னா இவருடைய ஆள் மனதை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ மனசளவில் அவர் ரொம்ப பலவீனமாயிட்டார். அந்த டிப்ரெஷன்லேருந்து அவரால் வெளிவரவே முடியல. என்னதான் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாரும் அவரை ஜாலி பண்ணாலும் குஷிப்படுத்தினாலுமே கூட அவருடைய அந்த கடைசி நொடி அவர் தேடினது பார்த்திங்கன்னா அவருடைய மகனுடைய நினைவு தான். சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருந்திருந்தாலுமே கூட அந்த கடைசியில் அவருக்கு அவருடைய மகன் ஞாபகத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதனாலேயே அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சாப்பிடாமல் கொள்ளாமல் மகனை நினச்சி அழுது உருகி போயிட்டார். அதனால தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அதே போல் தான் எப்போதும் போல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் இறக்கக்கூடிய அந்த தருணம் லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிருக்காரு. அதனால் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதையுமே அவருடைய பாடி அக்செப்ட் பண்ணிக்கலை. ஸோ இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க, எதுவும் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே அவருடைய மூச்சு காற்று பார்த்திங்கன்னா நின்றுச்சு, இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். ஸோ பாரதிராஜா சாருடைய இழப்பு பார்த்திங்கன்னா திரைத்துறைக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவரே இவர் தாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்ச மகான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு கோவில் கட்டினாலுமே கூட போதாது அப்படின்ற மாதிரி தான். அவங்க ஊர்க்காரங்க கூட அவருக்கு இறுதி மரியாதை செய்துட்டு அடுத்த நாள் பால் தெளிக்கிற விஷயத்துக்கு வந்தப்போ கூட பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக அரசு அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும், அவ்வளோ நல்லவர், கண்டிப்பாக அரசு செய்தாங்க அப்படின்னா அதை நாங்கள் காலத்துக்கு மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆளும் கிடையாது. தமிழகத்தில் திரைத்துறையில் மிகப்பெரிய புரட்சி செய்தவர். சினிமா அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது பாரதிராஜா மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தவர். ஒரு ஸ்டுடியோ 4 செவத்துக்குள்ளே இருந்த அந்த ஒரு திரையுலகத்தை வெளி உலகத்துக்காக எடுத்துகிட்டு வந்தவர். ஸோ வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக கேமராவை வெளியே எடுத்துகிட்டு வந்தார். வயல்வெளி, கிராமப்புறம், கிராம மக்கள் அவங்களுடைய அன்றாட பேச்சு நடைமுறை இது எல்லாத்தையும் கொண்டு மக்களுடைய மனசில் ஆழ பதிய வச்சவரே பாரதிராஜா சார் தான். ஸோ முதல் மரியாதை 16 வயதினிலேயே இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை காலங்கள் வந்தாலுமே கூட இது மாதிரி ஒரு படத்தை யாராலும் எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி காலத்தால் அழியாத காவியங்களை கொடுத்தவருக்கு மணிமண்டபம் கட்டுறது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றதையும் மக்களுடைய கோரிக்கையும் விருப்பத்தையும் அவங்க நிறைவேற்ற போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ்னா எதுவும் கிடைச்ச உடனே கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு அடுத்த நாள் ப்ரீஃப் கேஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம்.
பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர். ஸோ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா, மனிதனுடைய உடல் வந்து எப்போ, எப்படி, என்ன மாரி வேலை செய்யும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நம்முடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும். நம்முடைய மனைவி, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக, இவர் வந்து நெறைய இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ அந்த இன்சூரன்ஸை பற்றிலாம் இவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. இவருடைய பேர்லேயும் இவருடைய மனைவியோடைய பேர்லேயும் நிறைய இன்சூரன்ஸ் டேர்ம் பாலிசி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் பணமும் கட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டு அதில் இன்சூரன்ஸ்க்கு என்ன அமௌண்ட்டு போட்டிருந்தாரு, எவ்வளோ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், யார் பேர்லலாம் அந்த இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபுமே அந்த சூட்கேஸில் இருந்துச்சுங்க. ஸோ அதை திறந்து பார்த்துட்டு தான் மனைவி, மகள் எல்லாருமே கதறி இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய அப்பா நம்முடைய எதிர்காலத்துக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து செய்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்து வச்சுருந்த சொத்து மதிப்பு அளவுக்கு இவருடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத பாரதிராஜா சாரே இப்போ உணர்த்திட்டு போயிருக்காரு. ஏன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மாத தவணையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் கட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த ப்ரூஃபு, அந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் தான் அந்த சூட்கேஸில் இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே மகளும் மனைவியும் கத்தி அழுதுருக்காங்க, கதறியிருக்காங்க. ஆனால் மருமகளுக்கு இதில் ஒரு பேரெதிர்ச்சியானது கிடைச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இவர் எந்த இன்சூரன்ஸ் பாலிசிலையுமே அவருடைய மருமகளுக்காக எதுவுமே வந்து பண்ண கிடையாது. எல்லாமே வந்து மனைவிக்காக போட்டிருக்காரு. இவருடைய பேரில் தான் நிறைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்சூரன்ஸ்க்குமே கூட ஜாமீனில் வந்து அவருடைய மனைவியை தான் வந்து போட்டு வச்சுருக்காரு. ஸோ இதனால் வந்து மருமகளுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு. சொத்துலே வந்து பங்கு கொடுப்பாங்களா, எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்சூரன்ஸோடைய அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பாரதிராஜா சாருடைய மனைவி கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பாரதிராஜா சார் சொத்தையும் வந்து மனைவிக்கு தான் எழுதி வச்சுருந்தாரு. நீ பார்த்து நீ யார் கொடுக்கணுமோ கொடு, ஆனால் யாரையும் வந்து பாதிப்படைகிற மாதிரி எதுவும் செஞ்சிடாத, எல்லாத்தையும் வந்து பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்துரு, மருமகளை கைவிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பணத்தையும் கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மருமகளுக்கு இதிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கணவனை இழந்து தவிக்கக்கூடிய மனைவி அவங்களும் சின்ன வயசு தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க.